அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பாருங்கள், இப்போ பிரியாணி செஞ்சுருக்கேங்க. கெஸ்ட்டு வராங்க, அதனால் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு நான் செய்கிறேங்க பிரியாணி. சட்டி வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 மேஜைக்கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சேர்த்து செஞ்சாக்கா நல்லா மணமாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம் இருக்குங்க, அதை சேர்த்துக்கிறேன். மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வதக்கிற ஒன்று தாங்க கொஞ்சம் நேரம் பிடிக்கும். மற்றதெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் பொறுமையாக நம்ம வெங்காயத்தை வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகணும். நான் பாதி இது எடுத்துக்கிட்டுருவேன். தம் போடும்போது மேலே போட்டு பாருங்கள், ரொம்ப நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். மீதி பாதி இருக்குது. பச்சை மிளகா 4 பெரிய சைஸ் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். உடச்சி சேர்த்துக்குங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தக்காளி 1/2 கிலோ தக்காளி, அதையும் வெட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். மல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன், மல்லி இலை. தம் போடும்போது மீதி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தம் போடும்போது போடணுங்க புதினா, மல்லிலாம். திராட்சையும் ஒரு திராட்சையும் முந்திரியும் இருக்குது, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து 3 மேஜைக்கரண்டி வச்சுருக்கேங்க. கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன், 1 மேஜைக்கரண்டி. மிளகுத்தூள் 1 மேஜைக்கரண்டி. ஜீரகத்தூள் 1 மேஜைக்கரண்டி போட்டிருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் வேகாத தக்காளிலாம் இருக்குங்க, அதை அப்படியே கரண்டியால் நம்ம மசிச்சு விடணும். ஆக்சுவலாக சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு வந்து சேர்த்தது நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளிலாம் மசிச்சு வந்துருச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்குவோம். சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுனால அடியில் கொஞ்சம் கருகிற மாதிரி தெரியுங்க. அதனால் நம்ம அடிக்கடி கிளறி விட்டே இருக்கணும். மட்டன் பாருங்கள், 1 கிலோ மட்டனு. நான் குக்கரில் வந்து நல்லா தயிர் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். 5-6 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. நல்லா உடஞ்சா கையில் வச்சா உடைக்கணும் மட்டனு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேகலைன்னா ஃப்ளேவர் இருக்காது அந்தளவுக்கு பிரியாணி. தயிர் வந்து 3 கப்பு தயிர் இருக்கும், அதை ஊற்றிக்கிறேன். எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தயிர் எவ்வளோக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன்.
தயிர் கம்மியாக சேர்த்துக்காதீங்க, எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோக்கா நல்லா டேஸ்ட் இருக்கும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மட்டன் நான் எடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப அதிலே வச்சோன்னா மட்டன்லாம் உடஞ்சிரும், பீஸு நிறையா நமக்கு கிடைக்காது. இந்த கிரேவியோடு கொஞ்சம் சேர்த்து நான் எடுத்துக்குவேன். தம் போடும்போது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி அளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கணுங்க. இப்போ வந்து பாசுமதிக்கு வந்து 1க்கு 1.5 நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அந்த கிரேவி தண்ணியை நம்ம வந்து அதோடு சேர்த்து தான் நம்ம அளந்துக்கணும். நீங்கள் 1 கப்பு வச்சிங்கனாக்கா கரெக்டாக அது 1.5 கப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிரேவியும் தண்ணியும் சேர்ந்தது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வந்துருச்சு. அரிசியை நான் வந்து பாசுமதி அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன் 20 நிமிஷம். ஊறின அரிசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பாசுமதி அரிசி குழையவே கூடாதுங்க, குழஞ்சா டேஸ்ட்டே இருக்காமல் போயிடும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது கவனமாக நம்ம சேர்க்கணும். நல்லா பிறண்டு வர்ற டயத்தில் நான் வந்து 10 பாதாம் 10 முந்திரி அரைச்சி வச்சுருக்குறேங்க, பேஸ்ட் மாதிரி. அதை சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அதில் சேர்த்துக்குவோம். கிரேவியோடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா மூடி போட்டு தம் போட்டுருணுங்க. தம் போட்டு வந்து நம்ம அந்த மணம்லாம் வெளியே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கனமான இதில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் சட்டியில் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா இறுக்கமாக மூடி ஆயிரும், அந்த வாசனைலாம் வெளியே வராது. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி உடையாமல் இருக்குது பாருங்கள். அரிசியும் உடையில, மட்டனும் உடையில பாருங்கள். அப்படியே முழுசாக கிடக்கு பாருங்கள் மட்டன்லாம். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இதே மாதிரி தாங்க பிரியாணி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கலர் விருப்பப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலர் போட்டாக்க கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நான் இப்போ கலர் சேர்க்கலை. நம்ம செஞ்ச பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.